நண்பா, இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சும்மா சாதாரணமான கதை கிடையாது. இது ஒரு தகப்பனோட கர்வத்துக்கும் ஒரு கணவனோட கோபத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு மகா யுத்தம். பிரம்மாவுடைய புள்ள தட்சன், அவனுக்கு தலைக்கணம் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே அதிகம். அவரோட பொண்ணு சதிதேவி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம சுடுகாட்டு ஆண்டி சிவபெருமான் மேல ஆசைப்பட்டு அவரையே கல்யாணமும் பண்ணிக்கிறார். போயும் போயும் ஒரு சுடுகாட்டுல இருக்கிறவனுக்கு என் பொண்ணை கொடுத்துட்டேனேன்னு தட்சனுக்கு உள்ளுக்குள்ள தீயா எரியுது. ஒரு முறை தட்சன் ஒரு பெரிய யாகம் நடத்துறான். உலகத்துல இருக்கிற எல்லா தேவர்களையும் கூப்பிட்ட அந்த மனுஷன் வேணும்னே தன் பொண்ணையும் மாபிளையான சிவனையும் கூப்பிடாம அவமானப்படுத்துறான். அப்பா தப்பு பண்றாரு, நான் போய் அதை திருத்துறேன் என்ற சதி தேவி சிவபெருமான் பேச்ச மீறி அங்க போறா. ஆனா அங்க நடந்ததே வேற. எல்லாரும் முன்னாடியும் சதி தேவியையும் நம்ம ஈசனையும் தட்சன் கேவலமா பேசுறான். இந்த உடம்பு இந்த மனுஷன் மூலமா எனக்கு வந்ததுதானே, இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு சதிதேவி அந்த யாகத்திலேயே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறா. விஷயம் கைலாயத்துக்கு போகுது. சிவன் கண்ணுல அப்படியே நெருப்பு தெரிக்குது. ஆவேசத்துல அவர் ஆடுன ஆட்டத்துல அண்ட சராசரமே நடுங்குது. தன் தலையில இருந்து ஒரு முடிய பிடுங்கி தரையில ஓங்கி அடிக்கிறாரு. அங்கிருந்து வராரு பாருங்க ஒருத்தர். அவர்தான் வீரபத்திரர். யாகத்தை அழி, தட்சணத் தண்டி, இதுதான் சிவனோட உத்தரவு. யாகசாலைக்குள்ள புகுந்து அங்க இருந்தவங்களை துவம்சம் பண்ணி தட்சனோட தலைய துண்டா வெட்டி எறிகிறாரு வீரபத்திரர். ஆனா சிவனோட துக்கம் தீரல. சதிதேவியோட உடம்ப தூக்கிக்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி உலகம் முழுக்க அலைகிறாரு. உலகம் அழிய போற நிலைமை. அப்போதான் மகாவிஷ்ணு தன் சக்கரத்தை விட்டு அந்த உடம்ப 51 துண்டுகளா சிதறடிக்கிறாரு. அந்த துண்டுகள் விழுந்த இடம்தான் இன்னைக்கு நாம கும்பிடுற 51 சக்தி பீடங்கள். பொண்டாட்டிய பிரிஞ்ச சோகத்துல சிவன் இமயமலையில போய் தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தவம் கலைஞ்சா கோபம் வரும், கலையலன்னா உலகத்துல புதுசா எந்த உயிரும் பிறக்காது. என்ன பண்றதுன்னு தெரியாம தேவர்கள் எல்லாரும் மன்மதனை அனுப்பி சிவனோட தவத்தை கலைக்க பார்க்கிறாங்க. மன்மதன் அம்பு விட்ட அடுத்த நிமிஷம் சிவன் கண்ணை திறக்கிறாரு. ஆனா அது கருணை இல்ல, கடும் கோபம். நெத்தி கண்ணை திறந்து ஒரே ஒரு பார்வை, மன்மதன் அங்கேயே எரிஞ்சு சாம்பலாகிறான். இதுதான் நண்பா காமதகனம். இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்ப்போம்.